ஜெபிப்போம். हम सब प्रार्थना करेंगे। ஜெபிப்போம். கர்த்தர் இந்த ஆராதனை ஆசீர்வதிப்பார். परमेश्वर की आराधना को आशीष करने के लिए தேவன் நம்மோடு பேசுகிறார். और परमेश्वर हमसे बात करने के लिए வந்தவர்களுக்கு பிள்ளைகள் ஆண்டவர் துரிதமாய் பிடிக்கிறார். आने वाले लोगों को परमेश्वर जल्दी लेकर आने के लिए தடைகளை கர்த்தர் மாற்ற முடியாது. सारे रुकावटों को हटाने के நல்ல ஒரு மனதில் கர்த்தர் நமக்கு தருகிறார். हमें एक मन देने के लिए நாம் எல்லாரும் அவரை நோக்கி பார்ப்போம். हम सब उनकी ओर देखेंगे। Praise the Lord. நன்றி ராஜா. Hallelujah. பரிசுத்தரே நம்மை துதிக்கிறோம். Hallelujah. Hallelujah. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Hallelujah. ஆமென். வந்தருளும் தூய ஆவியே வந்தருளும் தேவ மகிமையே வந்தருளும் தூய ஆவியே வந்தருளும் தேவ प्यारे स्वर्गीय पिता ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல பரிசுத்த நாளின் காலவேளைக்காக ஸ்தோத்திரம். आशीष की अच्छी पवित्र सुबह की घड़ी के लिए धन्यवाद। விசேஷமாய் இந்த மாசம் முழுவதும் எங்களுடைய கண்மணி போல் எங்களை பாதுகாத்தீர். विशेष रूप से पूरे महीने हमें आंखों की पुतली की तरह இந்த संभाला। மாசத்தின் கடைசி நாளில் இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையில உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கும்படி எங்களை கூட்டி சேர்த்ததுக்காக ஸ்தோத்திரம். इस महीने के आखिरी दिन के आखिरी रविवार में आपकी ओर देखने के लिए आपने हमें इकट्ठा किया, उसके लिए धन्यवाद। நீர் எவ்வளவு நல்லவனாக இருக்கிறீர். आप कितने ही भले हैं। நீர் எங்களை எல்லா சூழ்நிலையிலும் தாங்குகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். आप हमें हर स्थिति में संभालते, उसके लिए आपका धन्यवाद। இந்த நாளில் ஒரு விஷயம் கூட சமுத்திரங்களை தாண்டி इस समय आपके हाथों में सौंपते हैं। முற்றிலும் இந்த ஆராதனை சமுத்திரம் போகிறோம். ये आराधना को आपके समूह में सौंपते हैं। ஆண்டவர் பொறுப்படுத்த நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். परमेश्वर अब जिम्मेदारी लेकर कार्य कीजिए। நீர் தலைமை தாங்கி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். आप हमें संभाल कर हम चलाइए। நாங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறோம். हम आपके हाथ के काम हैं। தேவன் எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. अब परमेश्वर आप हमारे बीच ஆமென். प्रकट பாடுகிற பாடலை நீர் ஆசீர்வதியும். गाने वाले गीतों को आशीष कीजिए। ஆவியோடும் கருத்தோடும் உண்மையோடும் பாடுகளுக்கு கிருபை आत्मा और सच्चाई के साथ गीत गाने की कृपा कीजिए। துதி ஸ்தோத்திரங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்று स्तुति ஜெபிக்கிறோம். प्रशंसा को आशीष कीजिए। சங்கீத பகுதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். भजन संगीता के लिए प्रार्थना நல்ல कीजिए। சங்கீதத்தை எங்களுக்கு தாரும். हमें अच्छा भजन संगीता दीजिए। சாட்சிகளை தாரும். अच्छा गवाही दीजिए। விசேஷமாய் கர்த்தருடைய வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். विशेष रूप से आपके वचन के लिए प्रार्थना करते உங்களுடைய हैं। வார்த்தை மூலம் ஆண்டவர் எங்களோடு நீர் பேச முடியாது என்று ஜெபிக்கிறோம். आपके वचन के द्वारा परमेश्वर हमसे बात कीजिए।
உங்களுடைய வார்த்தைகள் 30, 60, 100 பலன் கொடுக்க ஆண்டவர் உதவி செய்யுங்க. आपका वचन 30, 60, 100 गुना बल देने कीजिए। கடந்த பிள்ளைகளுக்கான ஸ்தோத்திரம். आए हुए के लिए धन्यवाद। ஆண்டவரே பிள்ளைகளானவர் துரிதமாய் கர்த்தர் கொண்டு வா. जो आने वाले उन्हें भी जल्दी लेकर आए। எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றும். सारे रुकावटों का हटाइए। கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாரும் என்று சொல்லுகிறேன். எனக்கு மனமகிழ்ச்சியாக சொன்னது போல जब परमेश्वर के भवन में गया तो मुझे मगन के आनंद तो ऐसे बचा இந்த நாளிலே தேவனை துதித்து ஆராதிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். इस आनंद के दिन में आपका आराधना करने ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் தேவன் பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். शुरुआत से लेकर अंत तक आपका प्रशंसा हमारे साथ में। ஒவ்வொரு பகுதியிலும் நாங்களுடைய பிரசன்னத்தை உணர எங்களுக்கு கிருபை செய்யும். हर एक बात में आपका प्रशंसा महसूस करने के लिए कृपा कीजिए। ஆசீர்வதியும். आशीष कीजिए। ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். प्रार्थना सुना उसके लिए धन्यवाद। இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से पिता। ஆமென். आमीन। சில பாடலை பாடினார். हम कुछ गीत गाकर परमेश्वर की महिमा करेंगे। ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவின் பாட்டு. 33வது பாட்டு. 33வது பாட்டு. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவின் பாட்டு. यीशु हजारों स्तुतियों का पात्र है, योग्य है, ऐसा गीत कहता है। ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவின் பாட்டு. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவின் பாட்டு. அல்ல பாட்டிலே அவளே சாரோனிலே ஓரா. அல்ல பாட்டிலே அவளே சாரோனிலே ஓரா. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவின் பாட்டு. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவின் பாட்டு. என்னை பாடிக்காய் விலைக்கு என்னை பாடிக்காய் விலைக்கு ஏற்றிய தீபத்தா இதயமே நிறைந்தது. ஏற்றிய தீபத்தா இதயமே நிறைந்தது. இயேசுவின் அன்பினாலே. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவின் பாத்திரமே. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவின் பாத்திரமே. Viva
இயேசுவின் நாமத்திலே தேவனுக்கும் தேவனுக்கு இயேசுவின் நாமத்திலே தேவனுக்கும் தேவனுக்கு அல்லேலூயா ஸ்தோத்திரம் இயேசுவே நாமம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் இயேசுவே நாமம் என்றென்றும் ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரமே ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரமே பள்ளத்தாக்கிலே அவளிலே சாரோனிலே பள்ளத்தாக்கிலே அவளிலே சாரோனிலே ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரமே ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரமே. ஹல்லேலூயா. यीशु एन परिहारी इनमें यीशु एन परिहारी यीशु मेरा उद्धार है, ऐसा गीत हम गाएंगे। 167 यीशु एन परिहारी इनमें यीशु एन परिहारी यीशु एन परिहारी इनमें यीशु एन परिहारी इन जीवे नाथला इनमें राजा एन परिहारी इन जीवे नाथला इनमें राजा एन परिहारी என்ன கஷ்டங்கள் சொன்னாலும் ராஜா என் பரிகாரி என்ன கஷ்டங்கள் சொன்னாலும் ராஜா என் பரிகாரி இயேசு என் பரிகாரி இந்த இயேசு என் பரிகாரி यीशु एन परिहारी இந்த இயேசு என் परिहारी என் ஜீவிய நாட்களெல்லாம் ராஜா என் परिहारी என் ஜீவிய நாட்களெல்லாம் ராஜா என் परिहारी சாத்தான் என்னை எதிர்த்தாலும் சற்று என்னை கடந்தாலும் சாத்தான் சற்று என்னை கடந்தாலும் சஞ்சலங்கள் ராஜா என் परिहारी राजा एन परिहारी यीशु एन परिहारी இந்த இயேசு என் परिहारी यीशु एन परिहारी இந்த இயேசு என் परिहारी ஜீவிய நாட்களெல்லாம் ராஜா என் परिहारी ஜீவிய நாட்களெல்லாம் ராஜா என் परिहारी கஷ்டங்கள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும்
இங்கே வந்தாரோ, கனகத்தை நினைத்தாரோ, கனவே என்னை வெறுத்தாரோ. இந்த ராஜா என் பரிகாரி, கனவே என்னை வெறுத்தாரோ. இந்த ராஜா என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இந்த இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இந்த இயேசு என் பரிகாரி. என் ஜீவிய நாட்களெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி. திருவியாதிகள் கண்டாரோ, கருத்தோலைகள் கேட்டாரோ, திருவியாதிகள் கண்டாரோ, கருத்தோலைகள் கேட்டாரோ, பல சோதனை சொன்னாரோ. இந்த ராஜா என் பரிகாரி, பல சோதனை சொன்னாரோ. இந்த ராஜா என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இந்த இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இந்த இயேசு என் பரிகாரி. என் ஜீவிய நாட்களெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி. எனக்கென்ன குறை உலகில், இந்த ராஜா துணை எனக்கு. எனக்கென்ன குறை உலகில், இந்த ராஜா துணை எனக்கு. என் ஜீவிய நாட்களெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி, ஜீவிய நாட்களெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இந்த இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இந்த இயேசு என் பரிகாரி. என் ஜீவிய நாட்களெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி. ஹல்லேலூயா. நின்று நம்ம ஒரு சங்கீதத்தை வாசிப்போம். हम खड़े होकर कुछ भजन संहिता को पढ़ेंगे। சங்கீதம் 16ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். भजन संहिता 16 को हम पढ़ेंगे। தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பியிருக்கிறேன். பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தை வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதா இருக்கிறது என்று சொன்னாய். கர்த்தரின் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவனையில் காப்பாற்றுகிறேன். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். காலங்களிலும் என் உளந்தரங்கள் என்னை உணர்த்தும். ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சம் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும்.
ஈஸ்வருக்கு சேர்ந்து வாசிப்போம். ஜீவமார்க்கத்தை சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம் வல்லவாசத்தில் நித்திய பேரின்பம். परमेश्वर की नाम से महिमा हो। ஆமென். கடந்த ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். आए हुए हर एक के लिए परमेश्वर का धन्यवाद। விசேஷமா இந்த கொரோனா காரியங்கள் இந்த நாளிலே குறைந்து வருகிறதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த विशेष கடமைப்பட்டிருக்கிறோம். रूप से कोरोना का जो गिनती वो घटता जा रहा है, इसके लिए परमेश्वर का தொடர்ந்து धन्यवाद। அதை அதிகரிக்காதபடிக்கு இந்த பண்டிகை நாட்களிலே நெருக்கங்கள் வந்து அது ஒரு சாதகமாக இருக்காதபடி நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். और ये उत्सव के समय जो है ये और गिनती बढ़ना नहीं है करके आप सभी प्रार्थना कीजिए। இன்னும் சாதாரண மக்களுக்கும் ட்ரெயின் டிக்கெட் கிடைத்து அவர்கள் வேலையில சேருவதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். और आप लोगों को भी ट्रेन टिकट मिलकर वो अपने नौकरी पर जाने के लिए आप प्रार्थना कीजिए। ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करेंगे। ஒரு வேத வசனத்தை நாம் வாசிப்போம். हम एक वचन को पढ़ेंगे। 119 சங்கீதத்திலே 173 வசனத்தை நீங்க வாசிக்கலாம். भजन संगीता 119 का 173। நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் எனக்கு துணையாய் இருப்பதாக. உமது கரம் எனக்கு துணையாய் இருப்பதாக. तेरा हाथ मेरी सहायता करने को तैयार रहता है क्योंकि मैंने तेरे उपदेशों को अपनाया है। ஆமென். இங்கே ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். यहाँ हमने एक वचन को पढ़ा। அருமையான ஒரு வார்த்தை. ये एक बहुत अच्छा वचन है। வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை நாம் வாசிக்கிறோம். परमेश्वर के वचन को जांच कर देखो, उससे तुम्हें अनंत जीवन मिलेगा। கர்த்தருடைய நாமத்தில் மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम का महिमा हो। இங்கே ஒரு வசனத்தை வாசிக்க கேட்டோம். यहाँ हमने एक वचन पढ़ा। நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் क्योंकि मैंने तेरे उपदेशों को अपनाया है। உமது கரம் எனக்கு துணையாய் இருப்பதாக என்று நாம் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். तेरा हाथ मेरी सहायता करने को तैयार रहता है। அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम के महिमा हो। அதாவது இங்கே ஒரு தேவனுடைய ஒரு துணையை நாம் பார்க்கிறோம். यहाँ परमेश्वर की एक सहायता को देखते हैं। இப்போ நாம் ரோட்டில் போகும் பொழுது ஒரு துணையோடு கூட நாம் போவோம் என்று சொன்னால் जब हम रास्ते पर चलते वक्त एक सहायता के साथ जाते हैं तो குடும்பமோ உடன்பிறப்புகளோ பெற்றோரோ நம்மோடு கூட இருந்து நாம் போவோம் என்று சொன்னால் यदि हमारे साथ हमारा परिवार है या फिर कोई है हमारे साथ, அப்பொழுது நாம் தைரியமாய் கடந்து செல்வோம். तब हम एकदम धैर्य के साथ जाते हैं। ரோடு கிராஸ் பண்ணனா நம்ம தைரியமாய் கிராஸ் பண்ணுவோம். यदि रोड क्रॉस करना है तो हम एकदम धैर्य से जाते ஒரு हैं। ட்ரெயின் ஏற வேண்டும் என்று சொன்னால் தைரியமாய் ஏறுவோம். यदि ट्रेन चढ़ना है तो हम धैर्य से जाते हैं। இப்படி ஸ்தோத்திரம் ஒரு துணை கூட இருக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு காரியம் இருக்கும், நம்மோடு கூட யாரும் இருக்கிறார் என்று சொல்லி. तो जब हमारे साथ कोई सहायक होता है तब हमें ऐसा महसूस होता है कि हाँ हमारे साथ कोई है। இப்போ ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, यह परमेश्वर का वचन कह रहा இங்கே है। தாவீது இவ்விதமாய் கூறுகிறதை பார்க்கிறோம். यह दाऊद इस प्रकार कहता है। நல்ல ஒரு ஜெபம் இந்த இடத்துல ஸ்தோத்திரம். यहाँ एक अच्छा प्रार्थना है। உமது கரம் எனக்கு துணையாய் இருப்பதாக. तेरा हाथ मेरी सहायता करने को तैयार है। இந்த மாசத்தின் இந்த கடைசி நாளில் நாம் வந்திருக்கிறோம். इस महीने के हम आखिरी दिन में आए 10 हैं மாசங்கள் முடிகிறது ஸ்தோத்திரம். और ये 10 महीने खत्म हो चुके ஆனா हैं। இந்த 10 மாசத்திலையும் அந்த ஏப்ரல் மாசத்துல ஆரம்பிக்கப்பட்டது மறுபடியும் ஏப்ரல் மார்ச் மாசம் மார்ச் 13ஆம் தேதி மார்ச் மாசம் ஆரம்பிக்கப்பட்டதான அந்த கொரோனாவின் ஒரு தொற்று குறையாத நிலைமையில் இருக்கிறது. मार्च में जो कोरोना शुरू हुआ था वो अभी भी ऐसे चल रहा है। இப்போ கொஞ்சம் கொஞ்சம் குறைந்தாலும் ஆங்காங்கே சில சூழ்நிலைகள் தோற்றங்களை நாம் பார்க்கிறோம். कुछ जगहों में वो घट रहा है, फिर भी अनेक जगहों में और अभी भी है। அதே சமயத்துல போன வருஷத்துல அதிகமாய் அதிகரித்தது. और पिछले साल में जो बहुत ज्यादा बढ़ गया था। அதே மாதிரி இந்த இரண்டாவது அலை வரும் பொழுது அந்த அலையில அதிகமானவர்கள் மரித்த செய்திகளை நாம் கேட்டோம். और जब सेकेंड वेव आया था तब उसमें अनेक लोगों की मृत्यु भी हो गई थी। அப்படி இருந்த போதிலும் இப்போ நாம் யாருமே நம்முடைய வேலைகளுக்கோ மற்ற இடங்களுக்கோ நாம் போகாமல் இருக்கவில்லை. ऐसी स्थितियों में भी हम नौकरी बिना जाए और दूसरे जगह में ना जाए हुए हम नहीं थे। பஜாருக்கோ மார்க்கெட்டுக்கோ போகாமல் நாம் இருக்கவில்லை. बाजार और मार्केट ऐसे जगहों में हम बिना जाए नहीं रहते। இப்படிப்பட்டதான ஒரு தொற்று நாட்களை கூட तो ऐसे महामारी के समय में भी இந்த வருஷத்தின் இந்த 10வது மாசத்தின் கடைசி நாளில வந்திருக்கிறோம் என்று சொன்னால் इस वर्ष के 10वें महीने के आखिरी दिन में यदि हम आए हैं ஒன்று तो நாம் புரிந்து கொள்ள வேண்டும். एक हमें समझ लेना है இப்படிப்பட்டதான ஒரு தொற்றின் மத்தியில பேசலாம். कि इस महामारी के बीच கர்த்தருடைய கரம் நமக்கு துணையா இருந்தது. परमेश्वर का हाथ हमारा सहायक था। அல்லேலூயா. हालेलुया। அவருடைய கரம் நமக்கு துணையா இருந்ததுனால परमेश्वर का हाथ हमारे लिए
அந்த ஸ்தோத்திரம் தொற்று அப்படியே பறந்து வரும் பொழுது ஸ்தோத்திரம் वो महामारी जब हमारे सामने आता அது था நம்முடைய கண்ணுக்கு தெரியாது वो हमें हमें हमारे आंखों को नहीं அப்படியே दिखता था। பறந்து வரும் பொழுது वो ஸ்தோத்திரம் जब ऐसे उड़कर आता கர்த்தருடைய था கரம் நம்மை அதை தடை பண்ணாது. परमेश्वर का हाथ उसे ஓ இது रोकता था என்னுடைய பிள்ளை அணுகக்கூடாது, कि ये मेरे बच्चे को नहीं இவர்களை चुना நான் है, தேர்ந்தெடுத்திருக்கிறேன், इन्हें मैंने चुना है, இவர்கள் தன்னுடைய வேலைகளை செய்கிறார்கள், ये अपना काम कर रहे வெளியில हैं, போயிருக்கிறார்கள், ये बाहर जा रहे हैं, இவர்களை பாதுகாக்கிறதுக்காக इनका रक्षा करने के लिए தேவ கரம் நமக்கு துணையாக இருந்ததுனாலதான் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். परमेश्वर का हाथ हमारे लिए शायद था, इसीलिए हम आज खड़े हैं। எத்தனையோ மக்கள் இதுல மரிச்சது நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். कितने ही लोग इसमें मृत्यु हो गए हम सुनते हैं, ஆனால் நமக்கு தேவன் சுகம் பலன் ஆரோக்கியம் தந்தது அந்த கர்த்தருடைய துணை என்பதை நாம் மறந்து போடாத लेकिन परमेश्वर ने हमें चंगाई दी और परमेश्वर का सहायता நீங்கள் है। ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டிலிருந்து வெளியில நீங்கள் போகும்போது ஜெபிக்கணும், ஆண்டவரே உங்களுடைய கரம் எனக்கு துணையா இருக்கட்டும். इसलिए हर दिन जब आप बाहर जाते तभी आपको प्रार्थना करने की परमेश्वर आपका सहायता मेरे साथ रहे। உங்களுடைய கரம் ஆவிஸ்தோத்திர என்னை ஆவிஸ்தோத்திர பாதுகாக்கட்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கடந்து செல்லும் பொழுது आपका हाथ मेरा रक्षा करना है, ऐसा हमें प्रार्थना करके கர்த்தருடைய जाना है। கரம் நம்மோடு வருகிறதை நாம் உணர முடியும். परमेश्वर का हाथ हमारे संग आता है, वो हम महसूस कर அருமையான ஒரு सकते हैं। ஜெபம் ஸ்தோத்திரம். ये एक बहुत अच्छा प्रार्थना உங்களுடைய है। கரம் எனக்கு துணையா இருப்பதாக. तेरा हाथ मेरी सहायता करने को तैयार ஜெபம் रहता है। ஆண்டவரே உங்களுடைய கரம் எனக்கு துணை இருக்கட்டும் ஜெபம். आप प्रार्थना कीजिए कि परमेश्वर का हाथ अब मेरा सहायता रहना है। நிச்சயம் தேவன் நம்மை எல்லா சூழ்நிலையிலும் அவர் கூட இருந்து நம்மை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். निश्चय परमेश्वर हर समय हमारे साथ रह के हमें चलाने के लिए ஒரு समर्थ 4 है। காரியங்களை நாம் தியானிப்போம். தேவ கரத்தின் மேன்மை என்ன? परमेश्वर का हाथ का बड़ाई क्या है? ஏன் கர்த்தருடைய கரம் நமக்கு துணையா இருக்க வேண்டும்? क्यों परमेश्वर का हाथ हमारे साथ இந்த ஒரு 4 காரியங்களை தியானித்து நாம் ஜெபத்தை நேர கடந்து ऐसे செல்வோம். 4 बातों को ध्यान करके हम प्रार्थना में जाएंगे। யாத்திராகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். निर्गमन 33वां अध्याय 22वां என் वचन। மகிமை கடந்து போகும்போது ஆ, நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து ம். நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். இங்கே ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். यहाँ हमने एक वचन को पढ़ा, யாத்திரா 33ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். निर्गमन 33 का 22। இங்கே ஆண்டவர் மோசேயோடு அவர் பேசுகிறார். यहाँ परमेश्वर मूसा से बात करते हैं। ஒரு சிநேகிதரோடு பேசுகிறது போல கர்த்தர் முகமுகமாய் மோசேயோடு பேசினார் என்று சொல்லி 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். जैसे एक मित्र से बात करते वैसे मुख देकर परमेश्वर ने मूसा से बात किया। இப்படி அவர் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது ऐसे बात करते समय கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की नाम महिमा हो। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्यारे लोगों, இங்கே அவர் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது தேவன் அவரை பார்த்து சொல்லுகிறார், மோசேயே என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று ऐसे சொன்னார். बात करते समय परमेश्वर मूसा से कहते कि मेरा समुख तेरे आगे चलेगा। மோசே உடனே 15ஆம் வசனத்தில் சொல்லுகிறான், உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைப்பதாக என்று तो சொல்லுகிறார். मूसा 17वें वचन में कहता है कि तेरे दृष्टि में मुझे अनुग्रह मिले। அப்ப ஆண்டவர் சொல்லுகிறான், என் கண்களில் கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி நான் உன்னை அழைச்சிருக்கிறேன். तब परमेश्वर से कहते कि मेरे दृष्टि में तुझे अनुग्रह मिली और मैंने तुझे नाम लेकर மோசே पुकारा है। ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், உம்முடைய மகிமையை நீர் எனக்கு காண்பிக்க வேண்டும். तब मूसा कहता है कि तू अपना महिमा अब मुझे प्रकट कर। ஆனா 22ஆம் வசனத்துல கர்த்தர் அவனோடு பேசுகிறார். तब 22वें वचन में परमेश्वर से बात करते என் हैं। மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலை வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மற்றும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன் என்று ஆண்டவர் அங்கே பேசுகிறார். और जब तक मेरा देश तेरे सामने हो के चलता रहे तब तक मैं तुझे चट्टान की दरार में रखूंगा और जब तक मैं तेरे सामने से होकर न निकल जाऊं तब तक अपने हाथ से तुझे ढांपे रखूंगा। Praise the Lord. பாருங்க, தேவன் மோசேக்கு அவனுடைய எதிர்காலத்தின் ஒரு வார்த்தையை ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். परमेश्वर मूसा से उसके भविष्य की कुछ बातें कहते हैं என்னுடைய கரம் ஆவிஸ்தோத்திர உன்னோடு கூட இருக்கும், कि मेरा हाथ तेरे संग रहेगा என்னுடைய கரத்தினால் உன்னை நான் மூடுவேன். Praise the और Lord. मैं अपने हाथों से तुझे ढकूंगा। என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, सुनने वाले प्यारे लोगों, இந்த கரம் ஆவிஸ்தோத்திர தேவனுடைய கரம் நமக்கு துணையாக இருக்கும் பொழுது जब परमेश्वर का हाथ हमारे लिए सहायक है, இருக்கிற மேன்மை என்னவென்று சொன்னால் इसका बड़ाई क्या है? அவன் கர்த்தருடைய கரம் நம்மை அது பாதுகாக்கும். Praise the Lord. परमेश्वर का हाथ जो है वो हमारी
रक्षा करता है। அவருடைய கரம் நம்மில் அமர்ந்து இருக்கும் பொழுது, जब परमेश्वर का हाथ हमारे ऊपर रहता அவருடைய है, கரம் நமக்கு துணை இருக்கும் பொழுது, उनका हाथ जब हमारा सहायक रहता है, ஆண்டவருடைய கரத்தினால் அவர் நம்மை என்ன செய்கிற தேவன், பாதுகாக்கிற தேவன் என்பதை நாம் மறந்து போடாது. परमेश्वर के हाथों से हमारी रक्षा करते हैं, हमें नहीं भूलना है। எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 31 வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், एज्रा 8वां अध्याय का 39 वचन जब हम देखते हैं, வாசிங்க எடுத்தவங்க எஸ்ரா 8:31. நாங்கள் எருசலேமுக்கு போக நல்லா கவனிங்க. முதலாம் மாதம் 12ஆம் தேதியிலே முதலாம் மாதம் 12ஆம் தேதியிலே யோர்தான் நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் நல்லா எங்கள் மேல் கவனிங்க. இருந்து, எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியிலே சத்துருவின் கைக்கும் வழியில் சத்துருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் பதிவிருக்கிறவர்கள் கைக்கும் எங்களை தப்புவித்தது. நல்ல கவனிங்க. ஸ்தோத்திரம். எஸ்ரா சொல்லுகிறார், நாங்கள் ஸ்தோத்திரம் यहाँ पर एज्रा அந்த कहता है முதலாம் மாதம் 12ஆம் தேதியிலே அகாவா நதியை விட்டு பயணமாக நாங்கள் புறப்பட்டோம். ஸ்தோத்திரம். कि हम पहले तारीख में हम जो है उस नदी को पार करके गए। அவர்கள் எங்கே புறப்பட்டு வருகிறார்கள்? और वो कहाँ पर जाते हैं? எருசலேமுக்கு நேராய் அவர்கள் புறப்பட்டு वो வருகிறார்கள். यरूशलेम की ओर जाते हैं। தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டதான அந்த இடத்தில் பிரதிஷ்டைக்காய் அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். जहाँ पर परमेश्वर का भवन तैयार था उस जगह पे वो जा रहे थे। வேதம் சொல்கிறது, அப்படி நாங்கள் புறப்பட்டு வரும்பொழுது ऐसे जाते समय எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்தது. हमारे परमेश्वर का हाथ हमारे ऊपर था। அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார், ऐसे कहकर वो कहता है வழியில் சத்துருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்கள் கைக்கும் எங்களை தப்புவித்தது. कि रास्ते में जो हमारे शत्रु के हाथ से उन्होंने हमें बचाया। அதில் கர்த்தருடைய கரம் நம்மேல் இருக்கும் பொழுது, நமக்கு துணை இருக்கும் பொழுது கிடைக்கிறதான ஒரு மேன்மை என்று சொன்னால், परमेश्वर का हाथ जब हमारे संग रहता है तो उसका बड़ाई का बात क्या है? ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். एक आपको समझ लेना தேவ है பிள்ளைகளோடு கர்த்தர் இருக்கிறார். कि परमेश्वर के लोग के साथ परमेश्वर है ஆனா அதோடு கூட और उसके साथ நம்ம சத்துருக்களும் நம்மோடு கூட இருக்கிறார். हमारे शत्रु भी हमारे संग है। வேதம் சொல்கிறது, वचन कहता है பதவி இருக்கிறவர்கள் ஸ்தோத்திரம். कि जो मेरे शत्रु है பதவி இருக்கிறார்கள். ஆமென். எப்படா ஸ்தோத்திரம் பிடிக்கலாம் என்று சொல்லி, वो ऐसे इंतजार में है कि எப்படா உங்களுக்கு பலவீனத்தை கொடுக்கலாம், कभी इन्हें कमजोरी எப்படா दिलाऊं, உங்களுக்கு போராட்டத்தை கொடுக்கலாம், कभी मैं इन्हें परीक्षा எப்படா दिलाऊं, உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம் कब मैं इन्हें कष्ट दूं। என்று சத்துரு பதவியிருந்து கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரு விழுங்கலாம் என்று சொல்லி பதவியிருக்கிறார். ऐसे वो जो शत्रु है वो ऐसे छुप कर ऐसे वो उनके इंतजार में है। ஆனால் அவன் சொல்லுகிற கர்த்தருடைய கரம் எங்கள் மேல் இருந்தது. लेकिन वो कहता है कि परमेश्वर का हाथ मेरे संग था। ஆகையால் வழியில் சத்துருவின் கைக்கும் பதிவிருக்கிற கைக்கும் எங்களை கர்த்தர் தப்புவித்தார். इसलिए रास्ते में जो हालेलुया. शत्रु थे उन सभी के हाथों से परमेश्वर हमें இது बचाया। ஒன்று நாம் நன்றாய் புரிந்து கொள்ள एक வேண்டும். हमें अच्छे से நாம் இந்த समझना है। உலகத்தில் திறந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். हम इस पूरी दुनिया में हम जी रहे हैं பூமி ஸ்தோத்திர வானத்தின் கீழ் திறந்த பூமியா இருக்கிறது. और ஸ்தோத்திரம். पृथ्वी जो है वो आकाश के नीचे खुला हुआ है இதிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். और ஸ்தோத்திரம். इसके अंदर हम जी रहे हैं தேவ ஜனங்களோட சத்துருக்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். और परमेश्वर के लोग के आमेन. साथ हमारे साथ शत्रु भी है நம்மை விழ தள்ளும்படியாக பதிவிருக்கிற ஜனங்கள் இந்த உலகத்துல உண்டு. और ஸ்தோத்திரம். हमें नीचे गिराने के लिए ऐसे अनेक लोग इंतजार में है। இதுதான் இஸ்ராவின் காலத்தில் நடந்தது. ஸ்தோத்திரம். ये इज़रा के काल में भी அவர்கள் हुआ। எருசலேமுக்கு போக இப்படி பிரயாணம் பண்ணி கொண்டு जब वो இருக்கிறார்கள். यरूशलेम की यात्रा कर रहे थे அவர்கள் பதிவிருந்தார்கள் என்று சொல்லி வேதம் वो சொல்லுகிறது. सब इंतजार में छुपे இவர்களை हुए थे। கவிழ்க்கும்படியாக उन ஸ்தோத்திரம். पर हमला करने இவர்களுக்கு के लिए பிரச்சனை கொடுக்கும்படியாக उन्हें समस्या दिलाने के लिए பதிவிருந்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ऐसे वो इंतजार में थे। ஆனாலும் கர்த்தருடைய கரம் எங்கள் மேல் இருந்ததுனால फिर भी परमेश्वर आमेन. का हाथ हमारे ऊपर था அந்த इसीलिए கரம் எங்களை தப்புவித்தது. उनका हाथ हमारे बचाया। ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्यारे लोग யார் பதவி இருந்தாலும் ஸ்தோத்திரம். चाहे कोई भी आपके எந்த சத்துருக்கள் பருகினாலும் ஸ்தோத்திரம். कितने ही शत्रु आपके बढ़ जाए உன்னதமான மறைவின் கீழ் நாம் இருக்கும் பொழுது जब ஸ்தோத்திரம். हम प्रधान Hallelujah. परमेश्वर के अंदर ढके हुए हैं அந்த நிழல் நம்மை பாதுகாக்கும். वो छाया हमारी रक्षा அவருடைய करेगा கரம் நமக்கு நிழலாய் இருந்து और ஸ்தோத்திரம். उनका हाथ हमारा छाया அது करेगा நம்மை பாதுகாக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. वो हमारी रक्षा करेगा उसमें कोई संदेह ஆகையால் नहीं। பக்தன் பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். इसलिए भक्त एक गीत गाता है வழியெல்லாம் காக்கும் தூதன் நமக்குண்டே, பாதம் கல்லில் மோதாமல் தாங்கிடுவார். வழியெல்லாம் காக்கும் தூதன் எனக்குண்டே, பாதம் கல்லில் மோதாமல் தாங்கிடுவார். மிதிப்பேன் சிங்கத்தையே, நான் நடப்பேன் சர்ப்பத்தின் மேல். மிதிப்பேன் சிங்கத்தையே, நான் நடப்பேன் சர்ப்பத்தின் மேல்.
புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே உன்னதரே பாதுகாப்பில் வாழ்கின்றேன் சர்வ வல்லவரே நிழலில் நான் தங்கியுள்ளேன் உன்னதரே பாதுகாப்பில் வாழ்கின்றேன் சர்வ வல்லவரே நிழலில் நான் தங்கியுள்ளேன். Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் மோசே பார்த்து சொன்னார் परमेश्वर मूसा से कहते हैं கரத்தினால் உன்னை மூடுவேன். कि मेरे हाथ से मैं तुझे ढकूंगा। எதிர்காலத்தில் ஒரு வார்த்தை ஆண்டவர் பேசினார். परमेश्वर उसकी भविष्य का बात कहते हैं। மோசேயின் முடிவை நீங்கள் பார்க்கும்போது आप जब मूसा के अंत को देखते हैं அவன் மரித்த பிற்பாடு சொல்றார் उसका जब मृत्यु हो गया தேவனே அவனை கூட்டிக் கொண்டு போய் परमेश्वर ही उसे अपने हाथों से அவனை தூக்கி लेकर கொண்டு जाते போய் हैं சொல்றார் उसे उठाकर लेकर जाते அவனை हैं அடக்கம் பண்ணினார் அவனை மூடினார் और उसको दफनाते और उसे ढकते அவனை हैं கரத்தினால் மூடினார் अपने हाथों से उसे ढकते हैं Praise the Lord. Praise the Lord. இது வரைக்கும் அவருடைய கல்லறை எங்கன்னு யாருக்குமே தெரியாது. अभी तक उसका जो दफनाने का जगह है वो किसी को नहीं पता தேவனுக்கு மாத்திரம் தெரியும். केवल परमेश्वर को पता है Hallelujah. 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 அப்படி நாம மகிமைப்படுவதா परमेश्वर के नाम का महिमा இரண்டாவது நாம் வாசிக்கும் பொழுது दूसरा हम அவருடைய पढ़ेंगे। கரத்தின் மேன்மை என்ன வந்துச்சுன்னா परमेश्वर के हाथ का बड़ाई क्या அதே है சங்கீதம் 31 சங்கீதம் 15 வசனத்தை வாசிப்போம். भजन संहिता 31 का 15 पढ़ेंगे 31 15 வாசிங்க. 31 का 15 ம். என் காலங்கள் என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. உமது கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கும் ஆ. என்னை குன்றப்படுத்துகிறவர்களின் கைக்கும் ஆ. நான் தப்புகிறேன். Praise the Lord. இங்கே நாம் இரண்டாவது நாம் வாசிக்கும் பொழுது यहाँ हम दूसरा पद पढ़ेंगे हैं கர்த்தருடைய கரத்தின் மேன்மை என்ன வந்துச்சுன்னா परमेश्वर के हाथ की बड़ाई क्या है ஒன்று அவருடைய கரம் நம்மை பலியின் சத்துருக்கும் பதிவு இருக்கிறவர்களுக்கும் நம்மை பாதுகாக்கிறது. पहला जो है उनका हाथ हमें शत्रुओं से बचाता है இரண்டாவது இங்கே ஆமென் ஸ்தோத்திரம் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார் दूसरा यहाँ भजन संहिता दाऊद कहता है என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கு ஸ்தோத்திரம். मेरे दिन तेरे हाथ में है அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम அதாவது இந்த தாவீதின் வாழ்க்கை உங்களுக்கு நன்றாக தெரியும். दाऊद के जीवन को आप अच्छी तरह जानते हैं தாவீது ஆமென் ஸ்தோத்திரம் கோலியாத்தை ஜெயித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்ததனால दाऊद जो है गोलियत को पराजय करके इस्राएल लोगों को उसने जय दिलाई इसीलिए ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திரம் சவுல் அவனை வேட்டையாடுகிறதை நான் பார்க்கிறேன். शाऊल जो है वो उसके पीछे पड़ा रहा அவன் பதிவிருந்து எப்படியாவது ஸ்தோத்திர தாவீதை கொல்ல வேண்டும் என்று சொல்லி அவன் பிரயாசப்பட்டான். कैसे भी दाऊद का हत्या करने करके वो हमेशा प्रयास करता था அதோடு பெலிஸ்தன் கோலியாத் இவ்விதமாய் சொன்னார் ஸ்தோத்திரம் और उसके साथ फलिस्ती गोलियत भी इस तरह कहता நீ है வா உன்னை கொன்று ஸ்தோத்திரம் ஆமென் ஸ்தோத்திரம் உன்னை கொன்று விடுவேன் என்று சொல்லி அவன் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். तू आ मैं तेरी हत्या करूंगा ऐसे वो उसको कहता है 1 சாமுவேல் 17 அதிகாரத்திலே கோலியாத் சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். पहला शमूएल 17वें अध्याय में गोलियत इस प्रकार कहता है கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम पे मां हो அந்த வசனத்திலே வாசிக்கிற தாவீதை பார்த்து நீ என்னோடு கூட நீ என்னிடத்தில் வர நான் அதாவது தடிகளோடு என்னிடத்தில் நீ வருகிறாய். वो उसे देखकर कहता है कि मैं तू मेरे पास आ 14 வசனத்திலே சொல்லுகிறார் 14 वचन में कहता है பெலிஸ்தன் தாவீதை பார்த்து என்னிடத்தில் வா உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். तब वो फलिस्ती कहता है कि तू मेरे पास आ मैं तेरे शरीर को जो है आकाश के पक्षियों को दिलाऊंगा அதே மாதிரி சவுலும் அவனை வேட்டையாடுகிறான். ऐसे शाऊल भी उसे कहता है தாவீது என்ன சொன்னா தெரியுமா? लेकिन दाऊद क्या कहता है என் காலம் யாருடைய கரத்துல இருக்கு? कि मेरा दिन किसके हाथों में கர்த்தருடைய है கரத்துல. वो परमेश्वर के हाथों में है அவருடைய என் கால் அவருடைய கரத்தில் இருக்கிறது. मेरा हाथ मेरा दिन जो है என்னுடைய उसके हाथ ஆயுசு में है நாள் எவ்வளவு என்பதை அவர் அறிந்திருக்கிறார். और मेरा आयु कितना है वो जानता है அதற்கு முன்னால சவுலோ பெலிஸ்தனோ சத்ரு யுத்தம் எவ்வளவு வந்தாலும் என்னை நீங்க ஒண்ணும் செய்ய முடியாது. और उससे पहले शाऊल फलिस्ती और कितने युद्ध है कोई भी मुझे कुछ नहीं कर நம்ம सकता ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். एक हमें अच्छी समझ लेना நம்முடைய है காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. हमारे जो काल है हमारे दिन है वो परमेश्वर के हाथ நம்முடைய में है ஆயுசு நாட்கள் பிரைஸ் हमारा जो आयु है பிரைஸ் எல்லாம் प्रेज द लॉर्ड ஹalleluya. हालेलुया நம்முடைய ஆயுசு நாட்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கு. ஸ்தோத்திரம். हमारे जो आयु है वो परमेश्वर के हाथों में है அவருடைய கரத்திலிருந்து அவருடைய சித்தம் இல்லாமல் யாரும் அதை பிரிக்க முடியாது. और उनके इच्छा के विरुद्ध और कोई उसे नहीं हटा सकता அந்த ஜன்னலை திறந்து போட்டுருங்க. Praise Jesus. பின்னால இருக்கு. Praise Jesus. Hallelujah. அப்போ கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम पे मां हो இதை திறந்து போடு. அந்த ஸ்டாண்ட் வச்சிருங்க.
அந்த ஸ்டாண்டை வைங்க, வெளிக்கதை திறந்து விட்டு அதுல செப்பல் வச்சிருக்கேன். ரைட் அந்த அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की नाम की महिमा அப்ப இந்த வசனம் இதுல நான் சொன்ன ஒரு காரியம் என்னன்னு तो சொன்னால், इसमें कहने वाला कार्य क्या है நம்முடைய ஆயுசு நாட்கள், நம்முடைய காலங்கள் தேவ கருத்துல இருக்கு. हमारी जो आयु है हमारा जो काल है परमेश्वर के हाथों में है அப்போ அவருடைய தேவன் நம்மை எத்தனை நாட்கள் எத்தனை வருஷம் இந்த உலகத்துல வாழ வேண்டும் என்று வைத்திருக்கிறாரோ, तो परमेश्वर ने आमेन। इस पृथ्वी में हम कितना दिन जीने वो परमेश्वर ने जो नियमित किया है அத்தனை நாளும் ஆண்டவர் பாதுகாப்பார். उतना दिन परमेश्वर हमारी रक्षा करेंगे அதற்கு முன்பாக எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம நினைச்சாரு தடை பண்ணாரு. उससे पहले कोई भी स्थिति हमें नहीं रोकेगी நீதிமொழிகள் 9:11 சொல்லுகிறது, नीति वचन 9 का 17 என்னாலே உன் ஆயுசு நாட்கள் பெருகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. कि मेरे द्वारा तेरी आयु जो बढ़ेगी 10ஆம் அதிகாரம் 27 வசனத்துல வாசிக்கும் பொழுது 10वां अध्याय का 27 वचन में पढ़ते हैं வாசிங்க, நீதிமொழிகள் 10:27 வாசிங்க. नीति वचन கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுச நாட்களை பெருகப்படும். ஆயுசு நாள் என்ன செய்யுமாறு பெருகும். ஆண்டவர் சொன்னார், என்னாலேதான் உன் ஆயுசு நாள் பெருகும். परमेश्वर कहते हैं कि मुझसे ही तेरा आयु बढ़ेगा Praise the Lord. प्रेज द लॉर्ड நம்மள எவ்வளவு நம்ம சரீரத்துல ஸ்தோத்திரம் எவ்வளவு எக்ஸசைஸ் பண்ணாலும் எவ்வளவு சாப்பிட்டாலும் நம்மளோட ஆயுசுல யாரு கர்த்தர் இருக்கு? ஆண்டவர். हम चाहे Hallelujah. जितना भी एक्सरसाइज करें कुछ भी Hallelujah. खाए तो हमारा आयु जो है परमेश्वर के हाथों में है அதுக்காக எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது, நல்லா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லவில்லை. इसलिए एक्सरसाइज नहीं करना अच्छा नहीं खाना ऐसे दास नहीं कह ஆனா रहे हैं அதனால நம்முடைய ஆயுசு நாள் கூடுகிறது लेकिन கிடையாது. उसके कारण हमारा आयु नहीं बढ़ता இந்த ஆயுசு நாளை கூட்டுகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. हमारा आयु बढ़ाने वाले Hallelujah. परमेश्वर हमारे यीशु அந்த मसीह வசனம் है அப்படிதான் சொல்லுகிறது. क्योंकि वचन यही कहता என்னுடைய है காலங்கள் உன் கரத்தில் இருக்கு कि ஸ்தோத்திரம். मेरे दिन तेरे हाथों में है அது வரைக்கும் கொரோனா தொற்றா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த சத்துரு வந்தாலும் பரவாயில்ல, என்னை அணுக முடியாது. तब तक महामारी या कुछ भी मेरे मुझको मुझे Hallelujah. नहीं छू सकती நல்லா நீங்க அந்த வசனத்தை வாசிக்க வேண்டும் ஸ்தோத்திரம். आपको अच्छे से वचन को ஒரு पढ़ना है நாள் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரே என் காலமெல்லாம் உம்முடைய கரத்தில் இருக்கு. हर एक दिन प्रार्थना कीजिए कि मेरे आयु तेरे हाथों में நீர் है என்னை பாதுகாத்துக் கொள்ளும். कि तू मुझे रक्षा எனக்கு कर எத்தனை ஆயுசு நாள் தந்திருக்கிறீரோ, आपने मुझे जितनी भी आयु दी है எத்தனை வருஷம் எனக்கு நீ தந்திருக்கிறீரோ, जितने वर्ष मुझे दिए हैं அத்தனை வருஷம் நான் நல்ல ஆண்டவரே நடக்க, நான் என்னுடைய கடமைகளை செய்ய எனக்கு கிருபை தாரும் என்று ஜெபம் பண்ணுங்க. उतने वर्ष में अच्छा Hallelujah. अपना जिम्मेदारी करो ऐसा प्रार्थना என்னோட कीजिए ஆயுசு நாள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. क्योंकि मेरे आयु आपके हाथों में எனக்கு है எத்தனை வருஷம் நீர் ஆயுசு நாளை தந்திருக்கிறீரோ, आपने मुझे जितने भी वर्ष दिए நான் हैं யாருக்கும் பாரமா இருக்காதபடி मुझे किसी पर बोझ नहीं देना எனக்கு है நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை தாரும் என்று சொல்லி मुझे अच्छा Amen. बल और आरोग्य देकर நாம் ஜெபம் பண்ணும்போது ऐसे जो प्रार्थना करते நம்ம हैं படுக்கை ஆண்டவர் வைக்க மாட்டார். हमें परमेश्वर वो बिस्तर पर नहीं छोड़ते ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया நம்மளால யாருக்கும் கஷ்டமா ஆண்டவர் கொடுக்க और हमारे द्वारा किसी को परमेश्वर कष्ट भी नहीं देते எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हालेलुया. हैं हालेलुया நம்முடைய ஆயுள்லாம் முடிந்ததுல உடனே ஆண்டவர் சொல்ல வந்திருப்பா சொல்றார். और जैसे हमारी आयु खत्म हो जाती परमेश्वर में पुकार लेते हैं நம்ம கவலைப்பட வேண்டாம் ஸ்தோத்திரம். इसलिए हमें चिंता नहीं करना நம்ம है யாருக்கும் என் பிள்ளைக்கு நாங்க பாரமா இருந்தா அப்படின்னு நினைக்கக்கூடாது ஸ்தோத்திரம். मैं मेरे बच्चों के लिए बोझ रहूंगा ऐसे में नहीं सोचना மற்றவங்களுக்கு है நான் பாரமா இருந்துடணும், दूसरों के लिए क्या मैं बोझ रहूंगा ஆண்டவர் அப்படி வைக்கவே மாட்டார். ऐसे परमेश्वर नहीं ஏன்னா रखेंगे நம்முடைய ஆயுசு நாட்கள் காலைகள் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கு ஸ்தோத்திரம். क्योंकि हमारी जो आयु है वो सब कुछ उनके हाथों में கர்த்தருடைய है நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की नाम करना என்னை हो கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, सुनने वाले प्यारे लोगों காலை வேளையில கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். इस सुबह की आराधना में நீங்கள் பழைய பாட்டை நீங்க வாசிப்பீங்கன்னா கிட்டத்தட்ட 400 வருஷம் 500 வருஷம் 600 வருஷம் என்று சில மக்கள் ஆமென் ஸ்தோத்திரம் ஜீவித்திருந்ததை जब பார்க்கிறோம். आप जूने नियम में देखेंगे तो 400 500 600 साल ऐसे लोग जिए हैं அதிக வருஷம் வாழ்ந்தவர் மெத்துசலா என்கிறவனை நாம் பார்க்கிறோம். और सबसे अधिक जो जीवित था वो मेतुसला है ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். उत्पत्ति का 5:27. 5 का 27 அவர் கிட்டத்தட்ட 669 வருஷம் உயிரோடு இருந்திருக்கிறார். और वो लगभग 663 वर्ष Right. 69 वर्ष जिए हैं அவர் அதுதான் அதிகமாய் வருஷம் வாழ்ந்த ஒரு மனிதன் वही மெத்துசலா. वो सबसे अधिक जीने वाला वही एक व्यक्ति था ஆனால் அதற்கு பிற்பாடு எங்கள் ஆயுசு நாளை பார்க்கும் பொழுது उसके बाद जब हम देखते हैं ஒரே आयु को, ஆயுசு நாட்கள் குறைந்து வருகிறது. वो आयु का काल जो है वो घटते गया அப்படி குறைஞ்சு வந்து இப்ப எதுல வந்து நிக்குது? இப்ப எதுல வந்து நிக்கி? அதாவது மோசே ஜெபம் பண்றான் ஸ்தோத்திரம்.
मूसा जो प्रार्थना करता है எங்கள் ஆயுசு நாள் நாம் 90 சங்கீதத்துல வாசிக்கிறோம். भजन संगीता में हम पढ़ते हैं 9 வசனத்தில் எங்கள் ஆயுசு நாட்கள் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதை போல எங்கள் வருஷங்கள் கழிந்து போட்டோம். 10 வசனம் சொல்லி எங்கள் ஆயுசு நாட்கள் 80 வருஷம், அதே 70 வருஷம். அதே சமயத்துல பலத்தின் மிகுதியால் 80 வருஷமா இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. நாங்கள் என்ன செய்கிறோம்? அப்ப அந்த ஆயுசு நாள் 669 இருந்து சோத்திரம் 300 400 குறைஞ்சு இப்ப எங்க வந்துச்சு? 70க்கு வந்துட்டு ஸ்தோத்திரம். तो वो जो आयु का काल जो है वो 669 से घटते घटते अभी 70 पर आ गया அதே சமயத்துல பலத்தின் மிகுதியா சோத்திரம். और बल में நல்ல ஆரோக்கியம் பலம் இருக்கும் என்று சொன்னால் यदि अच्छा बल आरोग्य है அது எதுவரை வந்திருக்கு? तो 80 வரை. तो कहाँ तक होगा? 80 तक। Praise the Lord. Praise the Lord। அது வேதம் சொல்லுகிறது சோத்திரம். उसमें भी वचन कहता அது है சஞ்சலமும் மேன்மையும் வருத்தமாதல் இருக்குமா? और उसमें भी बहुत कष्ट और वेदना होगा, ஆனா அப்படி இருந்தாலும் சோத்திரம் लेकिन फिर भी வேதம் சொல்லுகிறது वचन कहता है ஆயுசு நாள் உன்னுடைய ஆயுசு நாள் என்னாலே பெருகும் என்று ஆண்டவர் कि சொல்லுகிறார். तेरी जो आयु है मेरे द्वारा बढ़ेगी, நான் உனக்கு பலனை கொடுப்பேன், मैं तुझे बल दूंगा, நான் உனக்கு சுகத்தை मैं கொடுப்பேன், तुझे चंगाई நான் உனக்கு दूंगा, ஆரோக்கியத்தை கொடுப்பேன். मैं तुझे आरोग्य दूंगा। ஆகையால் வேதம் சொல்லுகிறது इसलिए वचन कहता என்னுடைய है காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. कि मेरी आयु तेरे हाथों में ஆம், है। இந்த காலை ஆராதனையிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, इस सुबह की आराधना में இவைகளை கடந்த நாட்களிலே சில கஷ்டங்கள் வேதனைகளை நம்முடைய வாழ்க்கையில நாம் கடந்து வந்தாலும் சோதனை पिछले दिनों में हमने कुछ कष्ट और वेदना अपने जीवन में கர்த்தர் देखा होगा। நம்முடைய ஆயுச நாளை கூட்டி தருகிற ஒரு தேவன். परमेश्वर हमारे आयु को बढ़ा के देने वाले परमेश्वर है। அதே அமை ஸ்தோத்திரம் 90 சங்கீதத்தை நாம் வாசிக்கிறோம். यही हम भजन संगीता 90 में हमने पढ़ा। 15 வசனம் சொல்லுகிறது, इसका 15 वचन தேவனே कहता है, எங்களை சிறுமைப்படுத்திய நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று कि சொல்லப்பட்டிருக்கிறது. परमेश्वर जितने वर्ष हमने क्लेश को भोगे है उस वर्ष का तुम हमें आनंद दे। நாம் நம்முடைய ஆயுச நாளில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, इस हमारे आयु जो है நாம் கண்டதான துன்பத்திற்கு பதிலாக நல்ல ஒரு சரியான ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தேவன். Praise the Lord. उसका जो क्लेश हमने Hallelujah. भोगा है उसका परमेश्वर हमें आनंद दिलाते हैं, ஆனா நம்முடைய காலங்கள் எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. क्योंकि हमारा जो काल परमेश्वर के हाथों में நம்முடைய है, ஆயுச நாட்கள் எல்லாம் தேவ கரத்தில் இருக்கு. हमारा जो आयु परमेश्वर के हाथों में அதனாலே है, நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. इसलिए हमें डरना नहीं है। கர்த்தர் நம்மை அற்புதமாய் நம்முடைய கரத்தினால் நம்மை நடத்துவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது. परमेश्वर अद्भुत रीति से अपने हाथों से हमें चलाते, हमें नहीं भूलना है। மூன்றாவது நாம் வாசிக்கும் பொழுது तीसरा हम पढ़ेंगे அதே 144 சங்கீதம் 7 வசனத்தை வாசிங்க. भजन संगीता 144 का 7। 140 உயரத்திலிருந்து ஆ. உமது கரத்தை நீட்டி ஆ. ஜல பிரவாகத்துக்கு என்னை விலக்கி ரட்சியும். பாருங்க. இங்கே நாம் மூன்றாவது நாம் வாசிக்கிறோம். यहाँ हमने पढ़ा இங்கே தாவீதின் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ये दाऊद का भजन कहा गया है। அவர் சொல்லுகிறார், உயரத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி ஜலப்பிரவாகத்திற்கு என்னை விலக்கி ரட்சியும். Praise the Lord. अपने हाथ Hallelujah. ऊपर से बढ़ाकर मुझे महासागर से उबार। அது அருமையான ஒரு வார்த்தை. ஸ்தோத்திரம். देखिए एक अच्छा वचन है। அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய கரத்தை நீர் நீட்ட வேண்டும். वो ஸ்தோத்திரம். कहता है कि परमेश्वर तेरा हाथ मुझ पर बढ़ा நீட்டி ஜலப்பிரவாகத்துக்கு என்னை விலக்கி ரட்சியும். Praise और the Lord. बढ़ाकर मुझे महासागर से उबार। அப்ப இதுல புரிகிற ஒரு காரியம் என்ன तो சொன்னா, इसमें समझने वाला कार्य क्या அதாவது அவனோட है? வாழ்க்கையில ஒரு பெரிய வெள்ளம் தண்ணீர் ஒரு ஜலப்பிரளயம் வரல. ஸ்தோத்திரம். उसके जीवन में जो कोई जल प्रलय Yes. नहीं आया। யார் சொல்ற? தாவீது சொல்றார். ये दाऊद कह रहा है। ஜலப்பிரளயம் யார் காலத்துல வந்துச்சு? जल प्रलय किसके काल में आया? நோவாவின் காலத்துல வந்துச்சு. नोवा के काल में आया। ஆனா தாவீதின் காலத்துல ஜலப்பிரளயம் வரவில்லை. लेकिन दाऊद के काल में कोई जल प्रलय नहीं आया। ஆனால் அவன் சொல்லுகிறான், फिर भी वो कहता है ஆண்டவரே ஜலப்பிரவாகம் போல என் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனை. कि जो महासागर जल प्रलय हेलो। जैसे जो समस्याएं आती ஒரு है, ஜலப்பிரளயம் வரும் பொழுது जब कोई जल प्रलय आता है வேதம் சொல்லுகிறது, அதாவது பூமி வாய் அந்த ஊற்று கீழே இருந்து ஊற்றெல்லாம் புறப்படும் என்று जो சொல்லப்பட்டது. पृथ्वी है उसके अंदर से जो स्प्रिंग्स निकलता है வானத்தின் மதகுகள் எல்லாம் திறவுண்டது சொல்லப்பட்டிருக்கு. और जो आकाश है वो सब खुल அப்படி जाते ஒரு हैं। ஜலப்பிரளயம் வரும்பொழுது எவ்வளவு கொந்தளிப்பு, எவ்வளவு காற்று அதுல வீசும் என்பதை நாம் तो பார்க்கிறோம். और जल प्रलय के समय कितना हवा वो सब चलता हम देखते இப்போ हैं। தாவீது அந்த காற்றிற்கும் அந்த கொந்தளிப்புக்கும் ஒரு ஸ்தோத்திரம் அதற்கு ஒரு ஈடாக அவன் இங்கே சொல்லுகிறதை तो பார்க்கிறோம். उसी के कंपेयर करके दाऊद यहाँ पर कहता है வருகிறதானது ஜலப்பிரவாகத்திற்கு ஸ்தோத்திரம். जो आने वाला जल என்னை प्रलय ரட்சியும். उससे मुझे उबार।
அவனுக்கு நிறைய வந்துச்சு. ஜலப்பிரவாகம் போல சோதனைகள், பிரச்சனைகள், பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள், அவதூறான வார்த்தைகளை பல சூழல வந்துச்சு. क्योंकि उसके जीवन में भी जल प्रलय के जैसे अनेक समस्याएं आई। அதாவது சங்கீதத்தின் புஸ்தகம் 55ஆம் சங்கீதம் வாசிங்க 4, 5, 6, 7 வசனத்தை வாசிங்க சீக்கிரம். भजन संहिता 55 का 4 से 6 में हम पढ़ेंगे। என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது. பாருங்க, என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது. மரண திகில் என்மேல் விழுந்தது. பாருங்க, மரண திகில் என்மேல் விழுந்தது. பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது. பயம் நடுக்கம் என்னை பிடித்தது. அருக்களிப்பு என்னை மூடிற்று. அருக்களிப்பு என்னை மூடிற்று. அப்பொழுது நான் எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் சொல்றாரு பாருங்க, புறாவை போல் சிறகு இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன். நான் பறந்து போய் இளைப்பாறுவேன். நான் தூரத்தில் அலைந்து திரிந்து நான் தூரத்தில் அலைந்து திரிந்து வனாந்தரத்தில் தங்கி இருப்பேன். பாருங்க, அவர் சொல்லுகிற ஸ்தோத்திரம், என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது. देखिए वो कहते हैं मेरा मन भीतर ही भीतर संकट में है மரண திகில் என்மேல் விழுந்தது. और ஸ்தோத்திரம். मृत्यु का भय मुझ पर समा பயமும் गया है। நடுக்கமும் என்னை பிடித்தது. அருக்களிப்பு என்னை மூடிற்று. और ஸ்தோத்திரம். भय और कपकपाहट में मुझे पकड़ ली है। இந்த காரியங்களெல்லாம் அந்த ஜல பிரயாணத்திற்கு ஒப்பிட்டு அவர் तो பேசுகிறதை ये सब कार्यों को जल प्रलय के को कंपेयर ஆண்டவரே, இந்த करता है। ஜல பிரயாணத்துக்கு என்னை விலக்கி நீ ரட்சிக்க வேண்டும். परमेश्वर ये जल प्रलय से मुझे बचाकर तुझे உங்களுடைய उबार கருத்தை है। நீட்டி என்னை ரட்சிக்க வேண்டும். अपना हाथ बढ़ाकर मुझे उबार। இதுல புரிகிறதான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, इसमें समझने वाला कार्य क्या है? 23ஆம் சங்கீதம் 4 வசனத்துல சொல்லுகிறார், भजन संहिता 23 का 4 में कहा गया மரண है இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் ஸ்தோத்திரம். कि छाया में मृत्यु के रास्ते पर चल। பாருங்க, அவன் மரண இருளில் அந்த பள்ளத்தாக்கில் கூட நடந்திருக்கிறான். कि मतलब उसके वो उस मृत्यु के रास्ते पर वो चला அந்த है। ஜல பிரவாகத்தை போல அந்த சூழ்நிலையில वो ஸ்தோத்திரம். जल प्रलय जैसा स्थिति। அப்படி இருக்கும்போது அவன் சொல்லுகிறான், तो ऐसी स्थिति இந்த में கரத்தை நீட்டி ஸ்தோத்திரம், वो कहते हैं कि तेरा हाथ बढ़ाकर என்னை ரட்சி. मुझे उबार। அல்லேலூயா. हालेलुया। இதுல என்ன புரிகிறோம் என்று சொன்னால், इसमें हम क्या समझते இந்த हैं? சோதனை போல சில ஜல பிரயாணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு ऐसे जल प्रलय के समान समस्या हमारे जीवन में नहीं आने அவன் करके கரத்தை நீட்டி நம்மை ரட்சிக்க. उनका हाथ बढ़ाकर हमें उबारते हैं। அல்லேலூயா. हालेलुया। அதனால கண்டிப்பா நீங்க ஜெபம்ல ஆண்டவரே, உம்முடைய கரம் எனக்கு துணையா இருப்பதாக என்று ஜெபம் பண்ணுங்க. इसलिए आप प्रार्थना कीजिए कि परमेश्वर आपका हाथ मेरे सहायक ஒவ்வொரு रहना है। நாளும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. हर एक दिन आप प्रार्थना இந்த कीजिए உலகம் ஜல பிரயாணத்தில் நிறைந்திருக்கிறது. कि ये दुनिया जो जल प्रलय से भरा எங்கே हुआ है, பார்த்தாலும் சோதனை ஸ்தோத்திரம். जहाँ भी देखो क्लेश, எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகள் जहाँ ஸ்தோத்திரம். भी देखो समस्या, எங்கே பார்த்தாலும் கொந்தளிப்புகள் ஸ்தோத்திரம். जहाँ भी देखो उपद्रव, எங்கே பார்த்தாலும் கஷ்டம் ஸ்தோத்திரம். जहाँ भी देखो कष्ट, இதற்கெல்லாம் என்னை ரட்சிக்கிறதற்கு इन सभी से मुझे उबारने के இந்த लिए கரத்தை என் மேல் நீட்டி வையும் என்று अपना சொன்னார். हाथ मुझ पर எங்கள் बढ़ाकर, பிள்ளைகளுடைய கரம் நீட்டப்பட்டு இருக்கின்றது என்று मेरे बच्चों पर अपना हाथ बढ़ाकर, அந்த கரம் உங்களுக்கு துணையா இருக்கும். वो हाथ आपके सहायक बनेगा। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे। கடைசி ஒன்று சொல்லி நாம் ஜெபத்தை நேராக கடந்து आज செல்வோம். आखिर में कहकर हम प्रार्थना में जाएंगे। ஒன்று நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கலாம். एक इतिहास 29 का 12। ஆமென். ஒன்று நாளாகமம் 29 பாருங்க. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. உம்மாலே வருகிறது, தேவரே எல்லாவற்றையும் ஆளுகிறவர். எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. வல்லமை உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் நல்ல கவனி, எவரை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் பலப்படுத்தவும். உம்முடைய கரத்தினால் ஆகும். Praise the Lord. Hallelujah. हालेलुया। Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर नाम के இந்த वचனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? इस वचन को ஆமென். இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் தெரிஞ்சவங்க சேர்ந்து வாசி. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். एक इतिहास 29 का 12। ஆமென். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரே எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமை உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். கரைகளை வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. ஸ்தோத்திரம். இங்கே நாம் வாசிக்கிறோம், यहाँ पर हम पढ़ते हैं, அங்க வேதம் சொல்லுகிறது ஸ்தோத்திரம். चौथा वचन कहता அவருடைய है கரத்தின் மேன்மை என்ன? कि उनके हाथ की बढ़ाई क्या है। தாவீது. எல்லாம் இந்த வசனம்லாம் தாவீதை குறித்து நம்ம தியானிச்சிருக்கிறோம். यहाँ पर हम सभी वचन दाऊद के बारे में देखते हैं। முதல் வசனம் மாத்திரம் நம்ம மோசே பார்த்து केवल हमने पहला वचन में मूसा को மற்றது देखा 3 வசனங்களும் தாவீதை ஒப்பிட்டு நாம் இங்கே பார்த்தோம். और बाकी 3 वचन जो हम दाऊद का देखते இப்போ हैं, இந்த இடத்துல நான் வாசிக்கும் பொழுது यहाँ पर हम पढ़ते हैं தாவீது கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டார். दाऊद परमेश्वर के लिए एक भवन बनाने का प्रयास करता அவருடைய है। நினைவில் தோன்றினது. उसके ख्याल में आता है, ஆனால் கர்த்தர்
நாத்தான் மேல் தீர்க்கதரிசி மூலமாக நீ கட்ட வேண்டாம், அநேக ரத்தத்தை சிந்தினபடினாலே, அநேக யுத்தம் பண்ணியிருந்தனாலே நீ கட்ட வேண்டாம், உன் கர்ப்பப்பிறப்பாகிய உன் குமாரன் எனக்கு ஆலயத்தை கட்டுவான் என்று சொல்லி ஆண்டவரோடு பேசுகிறார். लेकिन परमेश्वर नथान या भविष्यद्वक्ता के द्वारा उसे कहते कि तेरे हाथों में अनेक लोगों का लहू है, इसलिए तू नहीं तेरा पुत्र उसे बांधेगा। இப்படி இருக்கும் பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, तो ऐसे समय में அவன் தன் கர்த்தருடைய ஆலயத்திற்கென்று எல்லாவற்றையும் சேகரிக்கிறார். वो अपने परमेश्वर के भवन के लिए सभी को इकट्ठा करता அப்படி है। ஒரு நிலைமையில் இருக்கும் பொழுது ऐसी स्थिति में அவன் தேவ சமூகத்தில் वो வருகிறான். परमेश्वर के सम्मुख में आता है। இதெல்லாம் உம்மாலே வந்தது. ये सब तेरे द्वारा है। பாருங்க, 14 வசனத்துல சொல்லுகிறான், 14 अध्याय में कहता है இப்படி மனோபூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் ஏமாத்திரம் என் ஜனங்கள் ஏமாத்திரம் कि मैं क्या हूँ और मेरी प्रजा क्या है कि हमको इस रीति से इच्छा मिली। எல்லாம் உம்மால் உண்டானது, ये सब तुझसे हुआ உம்முடைய है। கரத்திலே வாங்கி உமைக்கு கொடுத்தோம் என்று சொல்லி कि तेरे हाथ से लेकर हम तुझे அவன் दे கர்த்தரை रहे हैं। மகிமைப்படுத்துகிறான். ऐसे परमेश्वर महिमा करता है। 12 வசனத்துல சொல்லுகிறான், और 12 वचन में कहता है எல்லாம் ஐஸ்வர்யம் கனம் எல்லாம் உண்டனா இருக்கு. कि सारा धन महिमा तेरे हाथ में है। உம்முடைய கரத்தில் வல்லமை இருக்கிறது, சத்தம் இருக்கிறது. சோதரம் तेरे हाथ में सामर्थ और पराक्रम है। எவரை மேன்மைப்படுத்துவோம் பலப்படுத்துவோம் உம்முடைய கரத்தினால் ஆகும். किसे बढ़ाना और किसे बल देना वो सब तेरे हाथों में உம்முடைய है। கரத்தின் மேன்மை என்ன வந்துச்சுன்னா, तो परमेश्वर का हाथ का बड़ाई क्या है, நல்லா நீங்க அதை புரியணும். इसे आपको अच्छे என்ன समझ சொல்லுது लेना தெரியுமா? है। इसमें क्या कह रहे हैं எவரையும் என்ன செய்யுமா, குறிப்பிட்ட நபர் அல்ல. कि कोई एक व्यक्ति को नहीं। அல்லேலூயா, हालेलुया அல்லேலூயா. हालेलुया। நீ பிரைஸ் இப்படி இருந்தாதான் அப்படி அங்க வேதம் சொல்லவில்லை. यहाँ पर वचन ये नहीं कहा எவரையும் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். किसी को भी परमेश्वर महिमा दे सकते அவன் हैं। படிச்சிருக்கலாம், படியாமல் இருக்கலாம், वो पढ़ा होगा अनपढ़ होगा, கர்த்தரை அறிந்திருக்கலாம், அறியாமல் இருக்கலாம். परमेश्वर को जाना होगा नहीं जाना होगा, ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார், மேன்மைப்படுத்துகிறார். लेकिन परमेश्वर आपको उसे महिमा दिलाता அதை है। நம்ம புரியணும். क्या आप आगे அவர் समझ எவரையும் மேன்மைப்படுத்துகிறார். वो किसी भी महिमा देते हैं। அல்லேலூயா. हालेलुया। நம்ம தான் இருக்கிறோம், நம்ம ரட்சிக்கப்பட்டு நம்ம குடும்பத்துல சில நேரமே ரட்சிக்கப்படாது. हमने उद्धार पाया लेकिन हमारे परिवार में अनेक लोगों ने नहीं அவங்க पाया நல்லா வீடு வசதி நல்லா இருக்கிறாங்க. और वो घर उनका सब अच्छा है। இது யார்தான் மேன்மைப்படுத்தி இருக்கிறார்? तो ये किसने बढ़ाया है, ஆண்டவர். कि परमेश्वर ने ஒரு बढ़ाया है। நாள் ஒரு கர்த்தர் ரட்சிப்பார். एक दिन परमेश्वर उद्धार அது करेंगे। உங்களுக்கு புரியுமா? ये आपको समझ लेना है। அல்லேலூயா. हालेलुया। ஏன்னா தேவ பிள்ளையுடைய ஜெபம் ஒரு நாள் வீணாய் போகாது. परमेश्वर के लोगों का प्रार्थना जो कभी व्यर्थ नहीं இது जाता। நான் சொல்ல வசனம் ये சொல்லுகிறது. दास ने केवल वचन எவரை ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிறார்? किसी भी परमेश्वर महिमा அதனால दिलाता நம்ம வந்து யாரையும் அற்பமா है। நினைக்கிறோம். इसलिए हमें किसी भी तुच्छ नहीं समझना है। புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? क्या आपको समझ रहा है? அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया। யாரையும் நம்ம அற்பமா நினைக்கக்கூடாது. इसलिए हमें किसी भी तुच्छ नहीं ஏன்னா समझना கர்த்தருடைய है। கரம் யாரையும் மேன்மைப்படுத்த कि பிரைஸ். परमेश्वर का हाथ किसी भी उठा सकता है। அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम के मां। ஆகையால் அருமையான நம்முடைய ஜெபங்கள் ஸ்தோத்திரம் அது ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய துரித்தில் அவருடைய கணக்கில் இருக்கு. इसलिए ஸ்தோத்திரம். हमारा जो प्रार्थना परमेश्वर के सामने है। அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम के मां। இன்னைக்கு நம்முடைய தலைமுறைகள் மற்ற எல்லாரும் ஒரு நல்லா இருக்கிறான்னு சொன்னால் आज यदि हमारी पीढ़ी के बाद जो भी है वो ஒருவேளை அவங்க ஆண்டவர் அறிஞ்சிருக்கிற அறியாமல் இருக்கிற ஸ்தோத்திரம். वो परमेश्वर को जाने होंगे या नहीं जाने होंगे। இதற்கு முன்பு நம்முடைய முன்னாக இருந்தவர்கள் அவர்கள் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணி लेकिन हमारे पहले जो पूर्वज थे उन्होंने हमारे लिए आंसू बहा के प्रार्थना किया होगा। அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया। அதனால ஸ்தோத்திரம் நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்தோத்திரம். इसलिए हमें निराश नहीं होना है। நேரம் வரும் ஆண்டவர் ரட்சிப்பார். பிரைஸ் தி லார்ட். समय आएगा परमेश्वर ஆனா उद्धार நம்ம करेंगे। ஜெபத்தை விடக்கூடாது. इसलिए हमें प्रार्थना को नहीं ஒண்ணு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். एक हमें समझ அவருடைய लेना है। கரம் அது மேன்மைப்படுத்தும். ஸ்தோத்திரம். परमेश्वर का हाथ उठाएगा அது எவரையும் மேன்மைப்படுத்தும். वो ஸ்தோத்திரம். किसे भी उठाएगा। ஆக தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி ஆண்டவரே உம்முடைய கரம் எனக்கு எப்படி இருப்பதாக துணையாய் இருப்பதாக. इसलिए प्रार्थना कीजिए कि परमेश्वर का हाथ आपका உம்முடைய मेरे கரம் साथ நமக்கு रहे। துணை இருக்கும் பொழுது जब परमेश्वर का हाथ हमारे सहायक होगा முதலாவதாய் அந்த கரம் நம்மை வழியின் சத்துருக்களுக்கும் ஆமே ஸ்தோத்திரம் பதிவு இருக்கிறவர்களுக்கும் அதை நம்மை பாதுகாக்கிறது. पहला वो हाथ हमें सारे शत्रुओं से बचा कर रखता है। இரண்டாவது நம்முடைய காலங்கள் அவர் கருத்துல இருக்குது. दूसरा हमारा जो आयु उनके हाथों में है। மூன்றாவது ஜலப்பிரளயம் போல இருக்கிற சோதனைக்கு அவருடைய கரம் நம்மை ரட்சிக்கிறது. तीसरा जल प्राय जैसे आने वाले क्लेश से वो हमें बचाता है। நான்காவது அந்த கரம் எவரையும் மேன்மைப்படுத்தும். और चौथा जो है वो हाथ किसी को भी ऊंचा उठा सकता है। அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष அதனால உங்கள் करेंगे। ஜெபத்துல ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே உம்முடைய கரம் எனக்கு துணையாக இருப்பதாக. इसलिए आप प्रार्थना कीजिए कि परमेश्वर का हाथ मेरा साथ रहना இந்த है। வசனத்தின்படி கர்த்தருடைய கரம் உங்களுக்கு துணையாக इस இருப்பதாக. वचन के अनुसार परमेश्वर का हाथ आपका सहायक रहेगा। எல்லாரும் கண்ணில் இப்படி நாம் ஜெபிப்போம். हम सब आंखें बंद करके प्रार्थना करेंगे। ஹalleluya ஹalleluya.
எல்லாரும் நாம் எழுப்பி நின்று நாம் ஜெபித்து நாம் हम सब खड़े होकर प्रार्थना करेंगे। Hallelujah. Praise the Lord. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். Hallelujah. 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 எல்லாரும் வாயத்தில் நடுவே ஜெபிக்க ஆண்டவருடைய கரம் எனக்கு துணை இருக்கிறது. हम सब प्रार्थना करेंगे परमेश्वर का हाथ मेरा सहायक रहना है। அவருடைய கரம் நம்மை மூடும். उनका हाथ हमें ढकता है சத்துருவின் கைக்கு பதிவுகளை கைக்கு வந்து நம்மை தப்புவிக்கும். और सारे शत्रुओं के हाथों से हमें बचाता है। நம்முடைய காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது. हमारी आयु हमारा काल उनके हाथ அவர் में கரத்தில் है நம்ம யாரும் பிரிக்க முடியாது. और उनके हाथों से कोई हमें छीन नहीं सकता। வசனம் அதுதான் சொல்லுகிறது. परमेश्वर का वचन ये कहता है நாடுகளை என் கரத்தில் ஒருவரும் பிரிக்க कि முடியாது. मेरे बेड़ों को मेरे हाथों से कोई नहीं छीन ஆனால் सकता। நம்முடைய காலம் அவர் கரத்தில் இருக்கிறது. कारण हमारा काल उनके हाथों में है। அது மாத்திரமல்ல, केवल वही அவருடைய नहीं, கரம் நமக்கு நீட்டப்படும் பொழுது जब उनका हाथ हम पर बढ़ता है ஜல பிராணத்துக்கு நம்மை ரட்சிக்கிறது. वो हमें जल प्राय से அவருடைய बढ़ाता கரம் है। எவரையும் அது மேன்மைப்படுத்தும். उनका हाथ किसी को भी ऊंचा उठाता எவரையும் है, அது மேன்மைப்படுத்தும். किसी को भी ऊंचा उठाता है। எல்லாரும் ஆண்டவர் சமூகத்திலே ஜெபம் हम सब பண்ணுவோம். परमेश्वर की प्रार्थना உங்களுடைய करेंगे। கரம் எனக்கு துணையாக இருப்பது. परमेश्वर आपका हाथ मेरा सहायक உங்களுடைய रहना கரம் है। எனக்கு துணை இருப்பது. आपका हाथ मेरा सहायक रहना है। ஆலய பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க. जवान लोग प्रार्थना कीजिए பெரியவர்கள் ஜெபம் பண்ணுங்க. और बड़े लोग प्रार्थना சிறு कीजिए। பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க. छोटे बच्चे प्रार्थना உங்களுடைய கரம் कीजिए। எனக்கு துணையாக இருக்கிறது. आपका हाथ मेरा सहायक रहना என் है। படிப்பில் உங்களுடைய கரம் எனக்கு துணையாக मेरे இருக்கிறது. प्रार्थना में आपका मेरे पढ़ाई में आपका हाथ என்னுடைய रहना है। வேலையில உங்களுடைய கரம் எனக்கு துணையாக मेरे இருக்கிறது. नौकरी में आपका हाथ रहना என்னுடைய है। எதிர்காலத்தில் உங்களுடைய கரம் எனக்கு துணையாக मेरे இருக்கிறது. भविष्य में आपका हाथ रहना है। என்னுடைய வாழ்க்கை முழுவதும் உங்களுடைய கரம் எனக்கு துணையாக இருக்கட்டும் मेरे என்று पूरे जीवन में आपका हाथ मेरा सहायक रहना है। உங்களுடைய கர்த்தருடைய கரம் உங்களுக்கு துணையாக ऐसा இருக்கட்டும். प्रार्थना कीजिए परमेश्वर का हाथ आपका सहायक சத்துருக்களை बनेगा உங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். और शत्रुओं से वो आपको बचाए உங்களுடைய रखेगा காலமெல்லாம் அவருடைய கருத்துல இருக்கும். और आपका आयु जो उनके हाथों में எல்லா रहेगा। தேவனுக்குள்ளா வருகிற சோதனை காண்டவர்களை விலக்கி जल காத்துக்கொள்ளும். प्राय के समान जो वेदना आती है उनसे वो बचाएगा அவருடைய கரங்களை மேன்மைப்படுத்தும். और उसका हाथ आपको ऊंचा வேற उठाएगा। தேவனுடைய பிள்ளையே, प्यारे लोगों, அவருடைய கரத்துல அடங்கி இரு ஸ்தோத்திரம். परमेश्वर के हाथ में आप दबे அவருடைய रहो। கரம் எனக்கு துணையாக இருந்து ஜெபம் ஸ்தோத்திரம். उनका हाथ मेरा सहायक ऐसा प्रार्थना உங்களுடைய करो। வாழ்க்கை தேவன் பிரகாசிப்பார் ஸ்தோத்திரம். आपके जीवन को உங்களுடைய प्रकाशित வாழ்க்கை करेगा। ஆமென் மேன்மை அடையும் ஸ்தோத்திரம். आपका जीवन जो है वो बढ़ाएगा। ஹalleluya ஹalleluya ஆமென். கரம் பிடித்து நடத்துகிறீர் காலமெல்லாம். Yes, Lord, சுமக்கிறீர். Yes, Amen. கரம் பிடித்து நடத்துகிறீர் காலமெல்லாம். சுமக்கிறீர். நன்றி. Yes, Lord. நன்றி. 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 உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. அன்பின் பரலோகத்தில் இயேசு பிதாவே, प्यारे स्वर्गीय पिता, நல்ல ஆராதனைக்காய் अच्छे आराधना के लिए धन्यवाद। வருஷத்தின் இந்த 10வது மாசத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே இவரை கூட்டி சேர்த்து इस वर्ष के 10वें महीने के आखिरी रविवार में हमें इकट्ठा किया उसके लिए धन्यवाद। ஆராதிக்க வசனங்களை தியானிக்க தந்த கிருபைக்காய் और गीत गाने, आराधना करने, वचन को ध्यान करने की कृपा दी उसके लिए அந்த धन्यवाद। ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். आए हुए हर एक को आप आशीष कीजिए। எல்லா ஸ்தோத்திரம் தேவைகளை கர்த்தர் सारी जरूरतों को आप पूरा कीजिए। அந்த வேதனை பாரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் எழுதி போடுங்க. मन के वेदना और बोझ का आप हटाइए। கர்த்தருடைய கரம் குழந்தை கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கக்கூடிய आपका हाथ साथ में लेकर आप आशीष कीजिए। சாட்சிகளுடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். गवाही दिया उनके लिए धन्यवाद। தொடர்ந்து உடைய கிருபையினால் கர்த்தர் வழிநடத்தும். निरंतर अपनी कृपा से आप வராமல் बचाइए। தடைபட்டு இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். और जो नहीं आए रुकावट அவர்களை उनकी நீர் प्रार्थना करते ஆசீர்வதியும். हैं, उन्हें भी आप आशीष कीजिए। நாளிலே கர்த்தர் கொண்டு வா. आने वाले दिनों में लेकर आइए। எல்லா தடைகளை மாற்றும்.
सारे रुकावटों को இந்த हटाइए। வருஷத்தின் 10வது மாசத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே எங்களுக்கு அந்த நல்ல வார்த்தைக்காக इस वर्ष के 10वें महीने के आखिरी भाग में हमें दिए अच्छे वचन के लिए धन्यवाद। உங்களுடைய கரம் எங்களுக்கு துணையா இருப்பதாக आपका हाथ हमारा सहायक இந்த है। கரத்தின் மேன்மை குறித்து நாங்கள் आपके தியானிக்கிறோம். हाथ की महिमा के बारे में அதற்காக ध्यान உங்களுக்கு दिया। நன்றி செலுத்துகிறோம். उसके लिए आपका धन्यवाद சபை देते हैं। மக்கள் ஒவ்வொரு மேலும் கர்த்தாவே कलीसिया के हर एक இந்த लोगों पर கரம் அவர்களுக்கு துணையா இருக்கட்டும். आपका हाथ उनका सहायक रहने दीजिए। ஹalleluya. हालेलुया। பூரபஷாந்தல இயேசுவின் நாமத்தில் यीशु मसीह के இந்த नाम से கரமுடைய பிள்ளைகளுக்கு துணையா இருப்பதாக आपका हाथ उनका सहायक रहने எல்லா दीजिए। சூழ்நிலை கர்த்தரீர் ஆசீர்வதித்தினீர் பாதுகாத்து सारी स्थितियों से उन्हें आशीष करके अपने रक्षा அப்படியே कीजिए। செய்ததுக்காக आपने ऐसा किया उसके लिए தொடர்ந்து धन्यवाद। இந்த வாரங்கள் அன்னைக்கு எல்லா ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். और इस हफ्ते में जो भी सेवकाई है उसके लिए धन्यवाद। இப்பொழுது நாங்கள் பிரிந்து போகிறோம். பிரியாசு கூட நாங்கள் மறுபடியும் ஒருத்தருக்கு ஒரு சந்திக்கிறவருடைய கிருபைகளை தாங்கினோம். और दोबारा मिलने तक आपका कृपा हमें உங்களை समाई। நாங்கள் தாழ்த்தி हम अपने आप को अधीन करते हैं। ஆசீர்வதியும். आशीष कीजिए। ஜெபத்தை கேட்டதுக்காக प्रार्थना सुना उसके लिए எல்லா धन्यवाद। துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். सारा आदर महिमा आप ही को देते हैं। இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதா. यीशु मसीह के मधुर मीठे नाम से प्रार्थना करते हैं हमारे जीवित पिता। ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய அன்னைக்கும் சிநேகமும் இன்றும் என்றும் எப்பொழுதும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.